பிசிஓடி இது வந்து பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்குது, பேஷண்ட்ஸ் வராங்க. அவர்களுக்கு பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. மேம் இவ வந்து 10 இயர்ஸ்லேயே அட்டன் பண்ணிட்டா, பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டா, 11 இயர்ஸில் அட்டன் பண்ணா, பட் இப்போ வந்து 13 வயசு ஆகுது, ஆனால் ரெகுலராகவே பீரியட்ஸ் இல்லை. அப்போது நமக்கு இந்த சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது, வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது, மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, ட்ரை ஸ்கின் வர்றது, இதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது, அவங்க ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகுது. ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிசிஓடி இது வந்து பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்குது, பேஷண்ட்ஸ் வராங்க. அவர்களுக்கு பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்குமே நிறைய பார்க்குறோம். இப்போ தாங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்க, என் பொண்ணு பியூபர்ட்டி அட்டன் பண்ணி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஸோ ஆனால் இப்போவே அவங்களுக்கு வந்து பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு பிசிஓடி நமக்கு இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதுவே பியூபர்ட்டி அட்டன் பண்ணி சில வருடங்கள் 2 வருடமோ 3 வருடங்களோ இருக்குது, வயது வந்து ஒரு 13-14 இயர்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இது நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. மேம் இவ வந்து 10 இயர்ஸ்லேயே அட்டன் பண்ணிட்டா, பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டா, 11 இயர்ஸில் அட்டன் பண்ணா, பட் இப்போ வந்து 13 வயசு ஆகுது, ஆனால் ரெகுலராகவே பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 17 வயது வரைக்குமே நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. 40 நாட்களுக்கோ சில பெண் குழந்தைகளுக்கு 60 நாட்கள் இருக்கிறதும் நார்மல் தான். ஸோ அதற்கான சிகிச்சை முறைகள் இல்லை இவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லைன்ட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆக வேண்டாம். பட் இதில் வந்து சில அப்நார்மல் கண்டிஷனாக நமக்கு தெரியும் போது, நம்ம குழந்தை வந்து அன்யூஷுவலாக வெயிட் கெயின் ஆகிறாங்க அப்படின்னாவோ, இல்லை ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் நம்ம வந்து அம்மா கவனித்து எந்த மாதிரி இப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை லாஸ்ட் மந்த் எப்போ பீரியட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் திரும்ப பீரியட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்றைய காலகட்டத்தில் ஓவரீஸில் நிறைய பேருக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டின்ற பிரச்சனை இருக்குது, பெண் குழந்தைகளுக்கும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வயது கடந்தவர்களுக்கும் 25 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த நீர்க்கட்டி இருக்குது. இந்த நீர்க்கட்டி இருந்ததுன்னா இந்த ஓவரீஸில் நமக்கு வந்து ஓவுலேஷன் நடக்காமலே எக் வந்து ரிலீஸ் ஆகாமலே போயிடுது. அதனால் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மந்த் வரக்கூடிய பீரியட்ஸ் வராமல் தடைப்பட்டு அடுத்து கொஞ்சம் நாட்கள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது 6 மாதமோ இல்லை நமக்கு வந்து 1 வருடத்திற்கு மேலாக பீரியட்ஸ் வராமல் இருக்க அமெனோரியா அப்படின்ற கண்டிஷன். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய சமயங்களில் ரொம்ப கவனமாக எதனால் நமக்கு வராமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 2 முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிசிஓடி சொல்லலாம், அடுத்தது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். இது ரெண்டுமே எப்படி நம்ம வந்து சுகர் இருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு பிபி வந்துடுது இல்லையா, அதே மாதிரி தான் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போதும் பிசிஓடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு இந்த சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது, வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது, மூட் ஸ்விங் அதிகமாக இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, ட்ரை ஸ்கின் வர்றது, ஸோ அங்கங்கே ஸ்கின்ல வந்து ஒரு அரிப்பு ஏற்படுறது, அர்டிகேரியா ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தடிப்பாக ஏற்படுறது, இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் வரக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி
ஒரு கிடினஸ் இருக்கிறதோ இல்லை வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறதோ இருக்கும். இதுவுமே வந்து பிசிஓடி இருந்தால் வரக்கூடியது தான். அப்போது பீரியட்ஸ் நமக்கு தடைப்படும் பொழுது பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், முக்கியமாக அந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனையும் ஏற்படுது. ரொம்ப எளிமையாக இந்த ஓவரிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது, இந்த பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம்? சிலருக்கு வந்து ரைட் லெஃப்ட் ஏதாவது ஒரு ஓவரியில் வந்து இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கும். சிலருக்கு பைலேட்ரலாக 2 பக்கமுமே பிசிஓடிஸ் வந்து இருக்கும், நீர்க்கட்டிகள் இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவுட் சைட் ஃபுட். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பெண்களுக்கு, உப்பு சுவை நிறைய சாப்பிட்ற பெண்களுக்கு, மைதா சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயிலே பொரிச்ச உணவுகள், முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் சிக்கன் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதனாலேயும் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இனிப்பு சார்ந்த, இனிப்பு வந்து ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தடுக்கவே முடியாது, இனிப்பு தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடிய சமயங்களையும் பிசிஓடி பிரச்சனைகள் ஏற்படலாம். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கலாம். இதற்கு நம்ம உணவு முறைகளில் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமான ஸ்வீட்ஸ் எடுக்கிறது, ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு மாற்ற நான் என்னங்க சாப்பிடணும்? இப்போ பிசிஓடின்னு தெரியுது, அப்போது சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் என்ன? மருந்துகள் மூலயமா தான் இதை சரி பண்ணலாமா அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகளே வந்து ஸ்பெஷலாக எப்படி இருக்குன்னா, நம்ம டெய்லி ரொட்டீனாக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை அடிப்படையாக வச்சு தான் கொடுக்குறோம். இதுக்கு பேசிக்காக நம்ம அடிவயிற்று பகுதியில் சில சிகிச்சைகள் நம்ம கொடுக்குறோம். அது வந்து பார்க்கும்போது இந்த எண்ணெய், இந்த தைல வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது வாரத்திற்கு அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்திற்கு 3 நாட்களோ நம்ம இந்த தைலத்தை பயன்படுத்தி ஸோ லோயர் அப்டமில் வயிற்று பகுதியில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் வந்து குணமாகுது. இதுக்கு பேசிக்காக நம்ம கழற்சி எண்ணெயை பயன்படுத்துகிறோம். கழற்சிக்காய் அப்படின்னு சொன்னாலே உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து குணப்படுத்தும். நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கழற்சி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னா கழற்சி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ணெய் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம உடலில் கட்டிகள், லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னாலும் இதற்குமே பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் நம்ம கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தைலம் நம்ம லோயர் அப்டமனில் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா, உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இரவு நம்ம தூங்கும்பொழுது அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வெந்நீரில் குளிக்கலாம். இல்லை காலையிலே நான் அப்ளை பண்ணிட்டேன், 1 மணி நேரம் கழித்து கூட நம்ம வெந்நீரில் குளிச்சுட்டு வரலாம். ஸோ லோயர் அப்டாமனில் நல்ல அடி வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு கீழே பெண்களுக்கு இதை லேசாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இப்போ பிசிஓடி பிரச்சனை இருக்குது, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது, இவர்கள் எல்லாருக்குமே இந்த தைலத்தை, கழற்சி எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை தாண்டி நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சில உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிசிஓடி குறையணும் அப்படின்னா கீரை வகைகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். முக்கியமாக இந்த முருங்கை கீரை, அதோடு சேர்த்து முருங்கை பிசின், இதையும் நம்ம சாப்பிடணும். முருங்கை பிசினில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துது. நம்ம வந்து மருந்துகளில் எப்படி சேர்க்கிறோம் அப்படின்னா தோற்பு சுவை இருக்கக்கூடியது. இந்த கட்டிகளை கரைப்பதற்கு, நீர்க்கட்டிகளை கரைப்பதற்கு தோற்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த முருங்கை பிசினை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கீரையில் இந்த முருங்கை கீரை நம்ம வந்து வாரத்துக்கு 2-3 நாட்கள் வந்து நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா பெண்களுக்கு அந்த வலிமை சேர்க்கக்கூடிய சில உணவுகளை கொடுப்பாங்க. கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள், நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, இது எல்லாமே கொடுப்போம். கருப்பு உளுந்து, இது எல்லாமே சேர்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட வரைக்கும் இந்த பிசிஓடி அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இப்போது நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வருதுலாம், அந்த உணவுகள் எல்லாமே மறந்தது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த முருங்கை பிசினும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 சிட்டிகை அளவு தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா இந்த முருங்கை பீஸினா வந்து கட்டி கட்டியாக இருக்கும், சின்ன சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து நம்ம அப்போதைக்கு பவுடர் பண்ணி 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இதை டெய்லி காலையிலையும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி, அனிமியா இருந்தாலும் சரி, இந்த பிசிஓடி பிரச்சனை, அதாவது நீர்க்கட்டிகள், சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு மிக சிறந்த அது ஒரு தீர்வாக இருக்குது. நம்ம கிளினிக்லேயும் பார்த்தோம்னா மகளிருக்கான ஸ்பெஷல் மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி, டீனேஜில் இருக்கவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியும், அதே மாதிரி
மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். குமரி கஷாயம், குமரி லேகியம், இந்த மாதிரியான பெரும் மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகுது. ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த சின்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதற்கேற்ற இல்லை இது தாண்டியும் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது முழுவதுமாக குணம் பெறலாம். அந்த பிசிஓடி தொடர்பான இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.